சிவன் என்பவர் கடவுளா அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான். ரொம்பவே வருத்தப்படாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவனை உங்களிலிருந்து தனியாக பிரித்து பார்க்கும் போது அவர் உங்களுக்கு கடவுளாகின்றார். ஆனால் நான் சிவனை என்னுள் பார்க்கும் போது அது நானாகவே மாறுகின்றேன் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்றதுக்காக இந்த தலைப்பை வச்சிருக்கோம். வேற எதுவும் இல்லை. இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். என்னன்னா, இப்ப சிவபெருமான் அப்படிங்கிறதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா எதுவும் அற்ற நிலை அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது அதுல நீங்க எந்த பொருளையும் பொருத்தி பார்க்கவே முடியாது. சிவத்துல ஆண் என்றோ பெண் என்றோ அல்லது இரு பாலினமும் கலந்தது என்றோ இந்த மாதிரி நீங்க எந்த நிலையிலும் சிவனோட கோட்பாட்டில் நம்ம சொல்லவே முடியாது. அது பிரம்ம நிலை அப்படின்னே சொல்லலாம். அந்த சிவனை உணர்றதுக்கு நம்மளுக்கு நிறைய பேர் வழிகாட்டி இருக்காங்க இல்லைங்களா? நம்மளோட ஞானிகள், சித்தர்கள் எல்லாருமே பல வழிகளில் சிவனை எப்படி உணர்வது, சிவனை எப்படி அடைவது அப்படிங்கிறது எல்லாருமே வழிகாட்டி இருக்காங்க. பல புத்தகங்கள் இருக்கின்றன, பல சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் பின்பற்றும் போது நம்மால் சிவனை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் நம்மளுக்கு குருக்கள் மூலமாக காட்டப்படுகின்றன. அதில் எல்லாம் நம்ம எந்த தவறும் கூற முடியாது. அதை பின்பற்றும் போது நம் சிவத்தை உணர்வோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ என்னால் யாரையும் பின்பற்ற முடியாத நிலை, நான் எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்றது, நான் எந்த இடத்துல இருந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்துறேன்னா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க மனசை ஒருநிலைப்படுத்தலாம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த தியானத்துல இருக்கவங்க பாக்குறீங்க, இல்ல ஒரு கோயிலுக்குள்ள போறவங்களை பாக்குறீங்க. இப்ப சிவனை பார்த்ததுமே சில பேர் கண்ணீர் விட்டு அழுவாங்க. அழுகணும்னு அழுக மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியாம பல 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 பலன்னு கண்ணில இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும். அதே போலங்கன்னா, இப்ப கோயிலுக்குள்ள போனதுமே பாத்தீங்க, அவரோட நாமத்தை சொல்லும் போதே உடல் எல்லாம் சிலிர்த்து அவங்க ஒரு மாதிரி மெய் சிலிர்த்து காணப்படுவார்கள். சில பேருக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கே தெரியாம நமசிவாயங்கிற மந்திரத்துவோ அந்த பஞ்சாட்சரத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சக்தியை உணர்ந்தவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்றது. சரி, இப்போ இந்த கண்ணில் தண்ணி ஏன் வருது, ஏன் உடல் சிலிர்க்கிறது அப்படிங்கலாம் என்னங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம். அங்கே இருக்கிற கோயிலுக்குள்ள போனால் ஒரு அதீத ஆற்றல் இருக்குது. அது என் மேலே ஃபோர்ஸாக பாயுதுங்கும் போது கண்ணில் தண்ணி வரும், அல்லது உடல் சிலுக்குது. இதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ கோயிலுக்குள்ள போனால். இப்போ ஒரு சிலர் உண்மையான பக்தி கொண்டவங்க இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு அமைதியா சிவனை மனசுல நினைச்சுக்கிட்டு தியானம் பண்ணும் போதே அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும். அதே போல பார்த்தீங்கன்னா உடல் சிலுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஆள் மனது தியானத்திற்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு உருவத்தை நாம் காண்கின்றோம். அதுவும் மாயைதான், இல்லை என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆரம்ப கால கட்டத்தில் ஏதாவது ஒரு உருவத்தை நினைச்சுக்கிட்டு தியானம் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்போ உள்ள அந்த உருவத்தை பார்க்குறோம். அந்த உருவமோ அல்லது ஜோதியோ நாம் பார்க்கும் போது அது வேறு யாரும் இல்லை, அது நான் தான் அப்படின்னு உணரும் போதுதான் அந்த கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்கிறது. அந்த சிவமே நான் தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கும் போதுதான் நம்ம கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்கும். நம்மளை நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அழகுபடுத்தி போனோம், இவ்வளோ அழகா இருக்கிறானா, இந்த இடத்துல இதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற நிலைக்கு போறோம்ல. இதை புறக்கண்ணாடியில் பார்க்கும்போது, அகக்கண்ணாடியில் என் உருவத்தை ஜோதியா நான் பார்க்குறேன் அல்லது ஒரு உருவமாக நான் பார்க்குறேன் போது அது ரொம்ப அழகா இருக்கும். அதை நீங்கள் எந்த ஆல்டருமே பண்ண முடியாது. பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் இவ்வளோ அழகானவனா அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது தான் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுக்கும் அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். உலர் ஆனது சிலிர்க்கும் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல குறிப்பிட முடியும். அப்ப இங்க இறைவனாகப்பட்டவர், அந்த சிவனாகப்பட்டவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சா நாம் தான் சிவம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. அந்த தேடலை ஆரம்பிப்பது எப்போது அப்படிங்கிறத இந்த மனித வாழ்க்கையோட தத்துவத்துமே அடங்கி இருக்கு. ஒரு சிலர் 10 வயசுல ஆரம்பிக்கிறாங்க, சில பேர் 20 வயசுல ஆரம்பிக்கிறாங்க, சில பேர் 40 வயசுல ஆரம்பிக்கிறாங்க, சில பேர் சாகர வரலும் ஆரம்பிக்கிறது இல்லை. அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் சிவத்தை உணர்கிறார்கள். அதே போல ஒவ்வொருத்தரும் உணர்கின்ற வழிகளும் வெவ்வேறாக இருக்கிறது. சில பேர் புத்தகங்களின் மூலமாக படிப்பதை வைத்து உணர்ந்து கொள்கிறார்கள். பேர் குருவிடமிருந்து உபதேசம் பெறுவதன் மூலமாக சிவனை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். சில பேருக்கு இது எதுவுமே வாய்க்கப்படுறதில்லை. என் மனசுல என்ன தோணுதோ அதை நான் சொல்றேன், என் மனசு எது சொல்லுதோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு முழுமையா தன்னை அர்ப்பணித்து கொண்டும் கூட சில பேர் சிவத்தை உணர்கிறார்கள், சிவத்தை அடைகிறார்கள் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆனா அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் போது ரொம்பவே சீக்கிரமா நம்மளால அட்டைன் பண்ண முடியும். நம்ம போற வழி சரியா தவறா அப்படிங்கறத அந்த குரு நமக்கு வழிகாட்டி விடுவார். அப்படிங்கறதுனாலதான் குரு இல்லாம சில வித்தைகளை கத்துக்கிறது தவறாக போய்விடும் அப்படின்ட்டு நம்ம பெரியவங்களால குறிப்பிடப்படுது. அப்ப உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கும் பட்சத்தில் எல்லாம் அந்த சிவத்தை நம்மால் உணர முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிறோம். எல்லாரும் சொல்ற மாதிரி சிவனாகப்பட்டவர் ஆக்ரோஷ தெய்வம், அவர் ஆடுகின்ற நடனமானது அழிவை தரக்கூடியது அப்படி இப்படின்னு பேசுறவங்களெல்லாம் பார்த்தா நிஜமா சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல.
சிவ தத்துவத்தை நன்கு உணர்ந்தவர்கள் இதை தன் வாயிலிருந்து சொல்லவே மாட்டார்கள். அவர் அழிக்கின்ற தெய்வமா? எதை அழிக்கின்ற தெய்வம் என்று கூறுங்கள். மனதில் உள்ள வக்ரத்தை, அழுக்குகளை, வஞ்சகத்தை, உள்ளிருக்கும் கோபத்தை, இதையெல்லாம் அழித்துவிட்டு உனக்குள் சமாதி நிலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் அல்லவா? அவர் அழிக்கின்ற தெய்வமா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணும்ல. அவ்வளோ ஒரு குழந்தைத்தனமான தெய்வம். அவரை கையில் எடுத்து குழந்தையாக பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தையாக காட்சி தருவார். ஒரு நண்பனாக பார்க்கும்போது உங்களுக்கு நண்பனாக காட்சி தருவார். அதே போலத்தான் தந்தையாக நினைக்கும் போது உங்களுக்கான தந்தையாக காட்சி தருவார். உங்களுக்கான வழிகாட்டியாக நினைக்கும் போது உங்களுக்கான வழிகாட்டியாக இருந்து செயல்படுவார். இந்த மாதிரி நீங்க அவரை எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இருந்து உங்களுக்கு வழி நடத்துவார் அப்படின்றத நம்ம சொல்றோம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களோட ஆத்மாவா பார்க்கும்போது நம்ம ஜீவாத்மா, அவர் பரமாத்மா. அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சின்ன துளி தான் நம்ம. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையானது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிடுறோம். पूर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्